Hello guys, நான் உங்க யோகி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம பல பேருக்கு வந்து ஃபோன் புதுசாக வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லை பேட்டரியாக இருக்கட்டும் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக 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 வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து கீழே இறங்கிடும். 100% போட்டுட்டு வெளில எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடனே வந்து 80, 75, 60 வந்து ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது உங்கள் மொபைலில். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 வாட்டி 3 வாட்டி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பேட்டரி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நீடிக்கும். நான் சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட பேட்டரி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. ஸோ வந்து நான் ஒரு 10 டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோனோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறது உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபோனில் வந்து எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதாவது வந்து வைஃபையாக இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், இல்லைனா லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆன்லேயே இருக்கும். நேரம் பார்த்தாலும் ஆன்லேயே இருக்கும். எதுக்கு ஆன்ல இருக்கு நமக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. ஸோ நம்ம மாட்டுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண மறந்துருப்போம். ஸோ அதெல்லாமே ஆன்லேயே இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஷேரிட் இருந்துச்சு. இப்போ வந்து இன்ஷேர், கூகுள் ஃபைல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அதில் வந்து லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வைஃபையாக இருக்கட்டும், எல்லாமே கேட்கும். அப்போ வந்து நீங்கள் ஆன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வெளியில் வரப்போ சில டைம் அதுவாகவே ஆஃப் ஆயிரும், சம்டைம்ஸ் வந்து ஆஃப் ஆகாது. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ரன் ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து ரொம்ப உங்களோட சார்ஜை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். லொக்கேஷன்லாம் வந்து நீங்கள் மேப் யூஸ் பண்ணுற போட்டு லொக்கேஷன் யூஸ் பண்ணால் போதும். மற்ற டைமில் வந்து எனக்கு வேணும், எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லொக்கேஷனில் தாங்க இருக்கிறதுலே அதிகமான சார்ஜ் அதுதான் இருக்கப்படும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து வேறு இதில் வந்து சார்ஜ் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கீபோர்ட்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் சவுண்ட் வரும். ஆக்சுவலாக வந்து சில பேருக்கு இது பிடிச்சிருக்கும், டைப் பண்ணுறப்ப டக்கு டக்குன்னு சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த சவுண்ட்னாலுமே வந்து அந்த இடத்துல வந்து சார்ஜ் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அந்த பேக் ஸ்பேஸ் பட்டன்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து அதில் வைப்ரேட் செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறப்போ உங்களோட பேட்டரியோட பேக்கப் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சவுண்ட்ஸ் அண்ட் வந்து வைப்ரேஷனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. கீபோர்டுமே வந்து சவுண்ட் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பேட்டரி பேக்கப் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே இதை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பண்ணாதவங்க ஆளே கிடையாது. என்னது அப்படின்னா வந்து ஃபுல் சார்ஜ் அப்படியே போட்டு விட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்குறது, இல்லைனா வந்து எப்பயாவது போட்டு விட்டு அப்படியே தெரியாமல் தூங்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுறப்ப வந்து ஃபோன் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து பேட்டரிஸ் வந்து வேறையாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பேட்டரி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஃபோன் வெடிக்காது. மற்றபடி அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபோனை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனில் கொடுத்துருக்க சிஸ்டம் என்ன அப்படின்னா வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ சார்ஜர் வழியாக வர சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி தான் எடுத்துக்கோ தவிர உங்கள் ஃபோனில் வந்து அது சர்க்யூட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஃபோனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து உங்களோட ஃபோன் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அங்கேயுமே வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து நீங்கள் நினைக்கிறது என்னன்னா எனக்கு வந்து பேட்டரி நின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பேட்டரி ஹீட் ஆக என்ன ஆகும்னா அதோட லைஃப் குறைஞ்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட பேட்டரி வந்து ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் வரும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்போ உங்களோட பேட்டரி வந்து அப்படியே பாதி குறைஞ்சிடலாம். ஸோ 1.5 இயர் இல்லைனா வந்து 1 இயர் தான் பேட்டரியோட லைஃப் மாறிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாதீங்க. ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட் ஆனாலும் பேட்டரி ட்ரெயின் ஆயிரும், ரொம்ப கூலிங்கான பிளேஸில் இருந்தாலும் பேட்டரி ட்ரெயின் ஆயிரும். ஸோ ஒரு ஆவரேஜான ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகாமல் பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ நம்ம மூணாவது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறதாங்க இதுவுமே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுறது இப்படி தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிப்பேன். 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு எனக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவீங்க. சில பேர் வந்து நான் வந்து 0 வரைக்கும் வந்து நான் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அது எதுவுமே பண்ணாதீங்க. அது பண்ணுறதுனால உங்களோட பேட்டரி லைஃப் வந்து பாதிக்கப்படும். ஸோ ஆவரேஜாக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேட்டரியை வந்து ஒரு 15 to 20 ஸோ அந்த பர்சன்டேஜ் வரப்பே வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிடலாம் உங்கள் ஃபோனை. அதே மாதிரி வந்து 90 to 95 ஸோ அந்த பர்சன்டேஜ் வரப்பே வந்து உங்களோட பேட்டரி வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஆக்சுவலாக வந்து சார்ஜிங் வந்து உங்கள் ஃபோனை எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப பேட்டரியோட லைஃப் வந்து அதிகமாக வரும். ஸோ ரீசைக்கிளிங் அந்த பேட்டரி சைக்கிள் இருக்குல்ல, ஸோ அது வந்து அதிகமாக வரும். ஸோ உங்களோட பேட்டரி வந்து ரொம்ப நாளைக்கு வரும். பேட்டரி ட்ரைன் ஆகிறது பார்க்காதீங்க. ஸோ உங்களோட பேட்டரியோட லைஃபை பாருங்கள். ஸோ அடுத்து 4ஆவதாக பண்ணுற நம்ம எல்லாருமே ஒரு பெரிய தப்பு பண்ணுறது இதுதாங்க. அதாவது வந்து நம்ம ஒரு வெளியே போகிறோம் அப்படின்னா இல்லைனா காலேஜில் வந்து ரூமில் இருக்கும் அப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து நம்மகிட்ட சார்ஜர் இருக்காது. மச்சான் உன் சார்ஜர் கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டோட சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஃபோன் வந்து சாம்சங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கி போடுற சார்ஜர் வந்து ஓப்போவோட இல்லைனா விவோட இருக்கும். ஸோ அப்படி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. பேட்டரியோட லெவல் வந்து மேபி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சார்ஜர் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜராக இருந்து உங்கள் ஃபோனில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லாமல் இருந்து அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து ஸோ உங்களோட ஃபோன் வந்து ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் சாம்சங் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா அதுக்காக தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சார்ஜரையும் அதுக்கான அடாப்டர் அதுக்கடுத்து அதோட கேபிளை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அடுத்தவங்களோட சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மற்ற ஃபோனோட சார்ஜர் வந்து உங்கள் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்காதீங்க, உங்களோட ஓன் சார்ஜரை யூஸ் பண்ணுங்க.
ஸோ நம்ம அஞ்சாவது பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்வான்ட் ஆப்ஸ் தாங்க. ஸோ நம்ம ஃபோனில் வந்து எக்கச்சக்கமான ஆப் இருக்கும், அதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அமேசானில் ஒரு விஷயத்தை ஆர்டர் போடுறதுக்காக அமேசான் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆர்டருமே வந்து டெலிவரி ஆயிரும். அதுக்கப்புறமே வந்து அந்த ஆப் அப்படியே வச்சிருப்போம். அது எதுக்கு வச்சிருக்கோம் நமக்கும் தெரியாது, ஃபோனில் இருக்குது அதுக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பல ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த பல ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் அப்படியே சும்மா வச்சிருப்பீங்க. எப்பயோ ஒரு விஷயத்துக்காக இன்ஸ்டால் பண்ணி அதை அன்இன்ஸ்டால் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சிருப்பீங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆப்லாம் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ரன் ஆகிறதுனால உங்களோட ஃபோனில் இருக்க பேட்டரியை வந்து அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக், டிக்டாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும். ஸோ டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அதை தாண்டி நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பெரிய ஆப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் சார்ஜிங் வந்து ரொம்ப எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் பேட்டரி வந்து ரொம்ப நாளைக்கு வரும், பேட்டரி ட்ரைன் ஆகிறத குறைக்கலாம். ஸோ நம்ம ஆறாவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த விஷயத்தை ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேட்டரி லைஃப்க்கான ஒரு ஆப் யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து வைரஸ் க்ளீன் பண்ணுற ஆப், இல்லைனா வந்து பேட்டரி சேவர்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து பேட்டரி சேவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவீங்க. அதுதாங்க கிடையாது. அந்த ஆப் தான் வந்து இன்னுமே உங்களோட சார்ஜர் வந்து எக்ஸ்ட்ரா குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் போன இதில் சொன்ன மாதிரி தேவையில்லாத ஆப் இதுக்கு நம்ம ஃபோனில் இருக்கணும். ஸோ அதுவுமே வந்து ஒரு தேவையில்லாத ஆப் தாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்கள் ஃபோனில் எதுவுமே பண்ணாது, ஜஸ்ட் கிளியர் கேட்ச் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸஸான சார்ஜ் அது எடுத்துக்கிட்டே இருக்கும், பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்கள் ஃபோனில் வந்து கண்டிப்பாக பேட்டரி நிற்காது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இப்பயே போய் மறக்காம அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்க் மோட். ஆக்சுவலாக நிறைய ஃபோனில் வந்து இப்போ டார்க் மோட் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆப்ஸ்லையுமே வந்து டார்க் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் டார்க் மோட் போட்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபோனோட பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து டார்க் மோட் அப்படிங்கிறப்ப ஃபுல்லாகவே டார்க்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தேவையில்லாத வந்து ஒரு பிரைட்னஸ் இருக்காது. அதனால உங்களோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே லைவ் வால்பேப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதனால வந்து பேட்டரி ட்ரைன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த ஃபோன்லாம் லாக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்ப வேறு ஃபோட்டோஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோனுக்குள்ளே வரப்பே வந்து லைவ் வால்பேப்பர் வந்து நீங்கள் வந்து வீடியோ மாதிரி செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வால்பேப்பர் வந்து வீடியோ மாதிரி செட் பண்ணியிருப்பீங்க, வால்பேப்பர் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனாலுமே வந்து உங்களோட பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லைவ் வால்பேப்பர்லாம் வைக்காமல் ஸோ நார்மலான வால்பேப்பர், அதுவும் இல்லாமல் லைட் கலராக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வால்பேப்பருமே வந்து உங்கள் பேட்டரி வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு தான் இருக்குது. ஸோ வால்பேப்பருமே வந்து கொஞ்சம் லைட்டாக வச்சிங்க அப்படின்னா வந்து அவங்களோட பேட்டரி வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸ் தான். இதில் வந்து சில பேர் வந்து தெரிஞ்சு வேணும்னே வந்து ஆட்டோ பிரைட்னஸ் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. சில பேர் தெரியாமல் டிஃபால்ட்டாக அதுவாக இருந்திருக்கும். ஸோ தயவு செஞ்சு இப்பயே போய்ட்டு அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு தான் தெரியும் எந்த டைமில் எப்படி பிரைட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் சில டைமில் கரெக்டாக ஒர்க் ஆகும், சில டைமில் தேவையில்லாமல் ஒர்க் ஆகும். ஸோ சில டைமில் நீங்கள் ரூமில் இருக்க போய் வந்து அதிகமாக பிரைட்னஸ் வச்சுட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி விஷயம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து மிரர் அதாவது கண்ணாடி போட்டுருக்கலாம், இல்லைனா போடாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மூலியமாக தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக பிரைட்னஸ் வைக்கிறப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட பேட்டரியை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ நம்ம 9ஆவதாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்டேட் தாங்க. ஸோ ஃபோனில் வந்து அப்டேட் ஆக்சுவலாக கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு மந்த்துக்கும், இல்லைனா வந்து அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. செக்யூரிட்டி அப்டேட், அதுக்கப்புறம் வந்து பேட்டரி அப்டேட், சம்திங் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நம்ம பண்ணாமல் இருப்போம். ஏன் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா வந்து அதெல்லாம் 1 GB 2 GB இருக்கிறதுனால வந்து யாருமே பண்ண மாட்டீங்க அதிகமாக. அது நம்ம ஃபோன் டேட்டாக்கு வந்து தேவையில்லாததுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து அதை பண்ணுறது மூலிமா மேபி உங்கள் ஃபோனில் இருக்க சில ப்ராப்ளம்ஸ் வந்து அது மூலிமா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வைஃபை போட்டாச்சு எப்படியாவது அந்த அப்டேட்டை வந்து நீங்கள் பண்ணிடுங்க. அப்டேட் வந்த உடனே பண்ணிடாதீங்க, ஒரு 2 to 3 days வந்து விட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா வந்து மேபி உடனே பண்ணோம் அப்படின்னா அதுலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் வந்த உடனே ஒரு 2 days அப்புறமா வந்து அந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோனில் இருக்க ப்ராப்ளம்ஸ் போகலாம், பேட்டரி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஸோ ஸ்மூத்தாக ரன் ஆகலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடைசி ஒன்று வந்தாச்சு. ஸோ வந்து இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் வேலை செய்வீங்க? ஸோ ஒரு 12 மணி நேரம் வேலை செய்வீங்களா? மேபி இருந்தால் இருக்கலாம். ஸோ நீங்கள் 12 மணி நேரம் வேலை செய்யறப்ப கண்டிப்பாக 8 மணி நேரத்துக்கிட்ட வந்து தூங்குவீங்க. ஸோ அப்படி நீங்களே வந்து இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறப்ப இவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் கொடுக்குறீங்க நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்க அன்றைக்காவது? ஸோ நம்ம ஃபோனை வந்து காலையில் எடுக்கிறோம், யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக சார்ஜ் போடுறோம், திருப்பி யூஸ் பண்ணுறோம், இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம ஃபோன் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ரெஸ்ட் பீரியடே கிடையாது. ஸோ உங்களோட ஃபோனுக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் கொடுக்குற மூலியமாக வந்து பேட்டரி மட்டும் இம்ப்ரூவ் ஆகாமல் உங்களோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது உங்கள் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் உங்கள் ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி ஒரு 1 hour வந்து அப்படியே வச்சிருங்க. கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் தூங்குற டைமில் எப்பயோ ஒரு டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறப்ப ஸோ உங்களோட பேட்டரி இம்ப்ரூவ் ஆகும், அதே சமயம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மினிமம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணுறது மூலிமா வந்து உங்களோட ஃபோன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த 10 டிப்ஸுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா வந்து இப்போ உங்கள் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிற எல்லாருமே எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் என்னடா இது என் ஃபோனில் சார்ஜே நிற்க மாட்டேங்குது, நான் ஃபோனை மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து யூஸ்ஃபுல்லாக இதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் வந்து நம்ம வீடியோஸ்லாம் டக்குன்னு பார்க்க முடியும். ஸோ தென் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் மக்களே. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.